பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்கான நீதிமொழியாரின் நீதி வசனம் என்னவென்று பார்ப்போமா? அது நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 1:21. அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. ஞானத்தை பற்றியே தொடர்ந்த வசனமாக உள்ளது. இந்த ஞானமானது என்ன செய்யுது அப்படின்னா, அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும், அதாவது ஒரு சத்தமான ஒரு ஆள் நடமாட்டம் நிறைய உள்ள சந்தடியுள்ள தெருக்களோட சந்திலும் ஒலிமுக வாசல், ஒரு நகரத்தின் என்ட்ரன்ஸ் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில், ஒரு பெரிய சிட்டியில தன்னுடைய வசனத்தை வசனித்து சொல்லுகிறது. அதாவது ஞானம் இந்த இடங்களெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. சந்தடியான தெருக்கள், அப்புறம் ஒரு மக்கள் நிறைய கூடுகிற ஒரு இடங்கள்லையும் மற்றும் பட்டணத்திலும் ஞானம், அதாவது ஞானமானது கல்வி மற்றும் அல்ல, அதாவது அது கல்வி தான், எஜுகேஷன் தான். ஆனா அது பள்ளியில் சென்று படிக்கின்ற கல்வி மட்டும் கல்வி அல்ல. இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் கூடுகின்ற இடங்களில் நமக்கு நிறைய பாடங்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் நீதிமொழியார் மறைமுகமாக நமக்கு கூறுகிறார். நம்ம ஸ்கூல்ல போய் படிக்கிறது மட்டும் அதுவும் பாடம் தான். அதுலேயே நம்ம படித்து வெற்றி பெற்று பட்டங்களை பெற்று அறிவுள்ளவர்களாக ஞானமுள்ளவர்களாக வாழ்வது ஒரு வகை. ஆனாலும் நம்முடைய சேர்ந்து சொசைட்டியில கூட நமக்கு நிறைய பாடங்கள் மற்றவர்களால் போதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இன்றைய தினம் நமக்கு ஒரு அறிவுரையாக நீதிமொழியார் நமக்கு குறிப்பிடுகிறார். மீண்டும் நாளை இது போன்ற சிறந்த வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா.